அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் என்று சிறப்பித்து கூறப்படுகிற 5ஆம் பாவத்தின் சிறப்புகளையும் அதன் காரகங்களையும் காண இருக்கிறோம். 5ஆம் பாவம் லக்னத்தின் திரிகோண பாவமாகும். திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானது என்பதால் லக்னத்தை அதன் தனித்தன்மையை மெருகேற்றும் பாவம் இந்த 5ஆம் பாவம். ஜாதகரால் மட்டுமே செய்ய முடிந்த இயற்கை அறிவை கொண்ட பாவம். லக்னத்திற்கு மிகவும் சாதகமான பாவம். லக்னத்திற்கு மிகவும் சுகம் தரக்கூடிய உடல் உழைப்பற்ற மென்மையான காரகங்களை தன்னுள் கொண்ட பாவம். லக்னம் நிகழ்காலம் என்றால் 5ஆம் பாவம் எதிர்காலத்தை குறிப்பது. அதாவது ஜாதகருடைய வாரிசை சந்ததி விருத்தியை குறிக்கும் பாவம் இந்த 5ஆம் பாவம். குரு 5ஆம் பாவத்தின் காரக கிரகமாகும். உடல் அவயங்களில் இதயம், முதுகுத்தண்டு, எல்லாவித ஹார்மோன்கள், பாலியல் ஹார்மோன்கள், வெள்ளை அணுக்கள், உடலின் புரதச்சத்துக்கள் போன்றவற்றை குறிப்பது. ஜாதகரின் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வாரிசு, சந்ததி விருத்தி, குழந்தை பேறு தன்மையை இந்த 5ஆம் பாவத்தையும் குருவின் நிலையையும் வைத்து தீர்மானிக்க முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சிறப்பித்து கூறப்படுவது 5ஆம் பாவம். எனவே ஒருவரது பூர்வ புண்ணியத்தை தெரிவிப்பதும் மற்றும் அவர் செய்த பாவங்களை நம்ம அறியறதும் இந்த 5ஆம் பாவத்தை வைத்துதான். யூகம், யூகித்தல், அதாவது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை ஒருவருக்கு இயற்கையாக அவருக்கு இருக்கக்கூடிய இந்த சக்தியை தெரிவிக்கும் பாவமும் இந்த 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது உணர்வு பூர்வமான விஷயங்களை அதிகமான கொண்ட பாவம். காதல், ரசனை, உல்லாசம், விளையாட்டு, கலைகளில் ஆர்வம், பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம், தன்னை அழகுபடுத்தி கொள்வது, கவர்ச்சிக்கு எளிதில் மயங்குவது, எளிதில் காதல் வயப்படுவது, எதையும் உணர்வுபூர்வமாக சிந்திப்பது, கற்பனை கலந்த உணர்வுகள் அதிகமாக கொண்ட பாவம். இப்படி ஒரு ஜாதகர் எளிதில் எந்த ஒரு உணர்ச்சிக்கும் ஆட்படக்கூடிய நபராக இருக்கிறது இந்த 5ஆம் பாவத்தை வைத்து தான் நம்ம அறிய முடியும். 6ஆம் பாவம் என்பது மற்றவரை வீழ்த்தி வெற்றி பெறுவதை குறிக்கும். இந்த 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 5ஆம் பாவம் என்பது மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தலையும் மற்றவர்கள் மீது கருணை காட்டுவதையும் குறிக்கும் பாவம். 5ஆம் பாவம் ஜாதகரை கலைத்துறையில் பிரகாசிக்க வைக்கும் பாவம். கதை, கவிதை, மொழி, கலாச்சாரம், விளையாட்டு, சினிமா, நாடகம், கச்சேரி போன்ற ஏதாவது ஒரு துறையில் ஈடுபடுத்தி அவரை தன் திறமைகளை வெளிக்காட்டும் பாவம் இந்த 5ஆம் பாவம். ஜாதகருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொணர்ந்து அவருடைய திறமைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் என்னென்னா இந்த 5ஆம் பாவம் தான். ஜாதகரது பாச உணர்வுகளை, விருந்தோம்பல் முறையை, அவர் அளிக்கக்கூடிய தான தர்மங்களை, மேலும் ஜாதகரது உணர்வு பூர்வமான விஷயங்கள் அனைத்தையும் தெரிவிப்பது இந்த 5ஆம் பாவம் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.